அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு சுபுகுடைய தொழுகையை தொழுது முடித்து விட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹு தபாரக் வ தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திலே நம்மளை படைத்திருக்கிறான். நம்மளுடைய வாழ்வும் நம்மளுடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தில் எதன் மூலமாக நீட்டப்படுகிறது, சுருக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டே தான். நம்மளுடைய வாழ்க்கையும் நம்மளுடைய வாழ்வும் இந்த உலகத்திலே சுருக்கப்படுவது பாவத்தின் மூலமாக, நீட்டப்படுவது நன்மையின் மூலமாக. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நன்மையும் பாவமும் எத்தனை வகைப்படும் என்று பார்க்குகிற பொழுது நன்மையும் பாவமும் 3 வகைப்படும். என்ன நன்மை பாவம் தெரியுமா? அதாவது உடலால் செய்யக்கூடிய நன்மை. உடல் என்றால் உடலிலே உண்டான சதையின் மூலமாக செய்யக்கூடிய நன்மை. அடுத்தபடியாக நரம்பின் மூலமாக செய்யக்கூடிய நன்மை. அடுத்தபடியாக உயிரின் மூலமாக செய்யக்கூடிய நன்மை பாவம். இந்த 3 வகையாக மார்க்கம் பிரிக்குகிறது. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அதாவது அது உடலுடைய சதையின் மூலமாக இருக்கட்டும், நரம்பின் மூலமாக இருக்கட்டும், உயிரின் மூலமாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு உடலுடைய சதையின் மூலமாக செய்யக்கூடிய பாவத்தை சொல்லுகின்றேன். ஒரு தேவையில்லாத ஒரு பெண்ணின் மீது தேவையில்லாமல் நாமாக மோதினோமையானால் உடலுடைய சதையின் மூலமாக செய்யக்கூடிய பாவம். அதே ஒரு முடியாதவர்களுக்கு நம்மளுடைய உறுப்பின் உடலுடைய சதையின் மூலமாக ஒரு நல்ல காரியத்தை செய்தோமையானால் அது நன்மையான காரியம். நரம்பின் மூலமாக செய்யக்கூடிய பாவம் என்ன தெரியுமா? அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஜினா நரம்பின் மூலமாக செய்யக்கூடியது. நரம்பு இல்லை என்றால் அந்த நேரத்திற்கு, அதாவது மனைவியிடத்திலே உறவாடக்கூடிய நேரமோ ஜினா செய்யக்கூடிய நேரமோ, இந்த இடத்தில் இந்த நேரத்திலே நரம்பென்று ஒன்று செயல்படவில்லை என்றால் நம்மளுடைய மர்மஸ்தலத்திற்கு வேலை என்பதே கிடையாது. அடுத்தபடியாக உயிரின் மூலமாக செய்யக்கூடிய பாவம். அன்பிற்குரியவர்களே, பொறாமை உயிரின் மூலமாக செய்யக்கூடிய பாவம். பொய் உயிரின் மூலமாக செய்யக்கூடிய பாவம். இப்படி ஒன்றா எடுத்துக்கிட்டே போலாம். இதே மாதிரி நன்மைகள் இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, ஏன் நான் இதை சொல்றேன்னா, நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த 2 நாளா பேசிக்கிட்டு இருக்கோம். என்னத்தை பத்தி பேசிட்டு இருக்கோம்? எல்லா நியாமத்தும் இருந்தும் நிம்மதி இல்லை. எல்லாம் இருக்குகிறது, நிம்மதி இல்லை. அதை அனுபவிக்க முடியவில்லை. உலகத்திலே அதற்குரிய கண்ணியம் மரியாதை கிடைக்கவில்லை. மதிக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிதிக்குகிறார்கள். அதற்கு காரணம் என்னன்னு சொல்றது நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். முதலாவது அதிகமாக பேசுவது, இரண்டாவது அதிகமாக சிரிப்பது, மூன்றாவது என்னன்னு கேட்கிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய உடல் சதையிலே உண்டான முக்கியமான உறுப்பின் மூலமாக பேசக்கூடிய வார்த்தை என்னன்னு கேட்கிறாங்க. உங்கள் உடலிலே உண்டான சதையிலே உள்ளதுதான் உங்களுடைய நாவு. அதுக்கு என்ன கிடையாது? எலும்பும் கிடையாது, என்னவும் கிடையாது, உயிரும் கிடையாது. அதன் மூலமாக பேசக்கூடிய வார்த்தை தான் என்ன வார்த்தைங்கிறாங்க? அதுதான் பொய்ன்னு சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 இடத்துல சொன்னாங்க. ஆகையினால் நாமும் பொய் சொல்லலாம். எப்ப சொல்லலாம்? ஆகுமான பொய் சொல்லலாம். மார்க்கத்திற்கு அதை சொல்லாவிட்டால் என்ன, முஸ்லீமாக வாழ முடியாது, இஸ்லாமாக வாழ முடியாது அப்படின்னு சொன்னா அந்த இடத்திலே பொய் சொல்லலாம். அன்பிற்குரியவர்களே, அது இல்லாத எந்த சூழ்நிலைக்காவது பொய் சொல்லலாமா அப்படின்னா பொய் சொல்லவே கூடாது. பொய் சொல்வது நமக்கு இருக்க மரியாதையை கெடுக்கும் என்பதை விட அந்த பொய்யை உண்மைப்படுத்த 10 பொய் சொல்லணும். அந்த பொய்யை உண்மைப்படுத்த 10 பொய் சொல்லணும். நபிகள் நாயகத்திலே கேட்கிறார்கள், பொய் சொல்வதின் மூலமாக உடலுக்கு ஏதாவது உயிருக்கு என்ன ஆகும்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் கிதுபு யஅகுல் ஈமான்ங்கிறாங்க. பொய் சொல்வது ஈமானை சாப்பிட்டு விடும். விளையாட்டுக்கு பேசுகிறோம், வேடிக்கைக்கு பேசுகிறோம், சிரிப்புக்காக பேசுகிறோம். அதையும் கூட நான் பொய் சொன்னேன்னு சொல்லிடணுங்க. நான் விளையாட்டுக்கு சொன்னேன்னு சொல்லிடணும். என்ன? ஆகையினால் நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல் கிதுபு யஅகுல் ஈமான், பொய் சொல்வது ஈமானை சாப்பிட்டு விடும். பொய் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு ஈமான்
இல்லாமல் போய்விடும். என்ன அர்த்தம்? நீ பொய் சொல்லக்கூடிய நேரத்தில் உன் உள்ளத்தில் உள்ள ஈமான் தலைக்கு மேலே போயிடும். அந்த நேரத்தில் இஸ்ராயில் வந்துட்டா கலிமா இல்லாமல் ரூகு போகும். பொய் சொல்வது ஈமானை சாப்பிட்டு விடும். எப்படி ஈமானை சாப்பிட்டு? உதாரணம் என்ன யார சூழல்லா? கமா தகுல் ஹசீச, கமா தகுல் ஹசீச அல் ஹத்தப்ப அழகா சொல்றாங்க. அதாவது பொய் சொல்வது எப்படி ஈமானை சாப்பிட்டு தெரியுமா? துரு இருக்குல்ல, அது எப்படி இரும்பை சாப்பிடுமோ, துரு இரும்பை எப்படி சாப்பிடுமோ அதுபோல என்ன செய்து விடும்? பொய் ஈமானை சாப்பிட்டு விடும். ஆகையினால் என்ன சொல்லாதங்க, பொய் சொல்லாதீர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றாங்க. அதாவது உல் சீரு ஃபில்லர்லி வல்லொரு கைபக்கான ஆக்கிபத்துல் முகதிபீன்கிறான். என்ன தெரியுமா? பொய் சொல்லி உலகத்திலே வாழ்ந்தவர்கள் எல்லாம் எப்படி அழிந்து போனார்கள் என்பதை உலகத்தை சுற்றிப்பாரு, உனக்கு தெரியும். அவர்கள் செய்த பாவத்தின் காரணமாக அவருடைய பிச்சலங்கள் எவ்வளவு உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலே பரக்கத்தில்லாமல் நோய் நொடியோடு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவத்திற்காக அவர்கள் பிச்சலங்கள் அவர்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்டதினால் இவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை சுத்திப்பார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி தருகிறான். அன்பிற்குரிய அருமைகள். ஆகையினால் பொய் சொல்வது என்பது சாதாரணமான காரியம் அல்ல. அது பார்ப்பதற்கு அலங்காரமாக இருக்கும். ஆனால் எங்கே கொண்டு நிப்பாட்டும்? அசிங்கத்திலே, அவமானத்திலே கொண்டு போய் நிப்பாட்டி இருக்க மரியாதை எல்லாம் கெடுத்து விடும். அன்பிற்குரிய அருமை மக்களே, அது மாத்திரமல்ல, என்ன பரக்கத்து இல்லாமல் போய்விடும். அது மாத்திரமல்ல, யார் பொய் சொல்லுகிறார்களோ அவர்கள் முகத்தை அவங்களா போய் கண்ணாடியில பார்க்கலாம். முகத்திலே உண்டான ஒளிவு எடுக்கப்பட்டு போய்விடும். முகத்திலே உண்டான ஒளிவு எடுக்கப்பட்டு போய்விடும். என்ன? முகத்தில் உண்டான அந்த பரக்கத்துடைய ஒளிவு எடுக்கப்பட்டு லானத்துடைய ஒளிவின் வாசல் திறக்கப்படும். அன்புக்குரிய அருமை மக்களே, அல்லாஹ் ஒரு இடத்துல குர்ஆனிலே கூப்பிட்டு சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களேன்னு கூப்பிடுறான். ஈமான் கொண்ட மக்களேன்னு கூப்பிட்டு சொல்றான். கூனு மாசாதிகீன், நீங்கள் யாராக இருங்கள்? உண்மையை நினைக்கக்கூடியவர்களாக இருங்கள், உண்மை சொல்லக்கூடியவர்களாக இருங்கள், உண்மையை செயலாற்றக்கூடியவர்களாக இருங்கள். அதே நேரத்தில் பொய் சொல்லக்கூடியவர்களோடு சேராதீர்கள். மாறாக என்ன செய்யுங்கள்? உண்மையாளர்களோடு சேர்ந்து இருங்கள். கூணுன என்ன அர்த்தம்? நீங்கள் இணைந்திருங்கள், நீங்கள் தேடி பிடியுங்கள். மாசாதிக்கு உண்மையாளர்களை தேடி பிடியுங்கள். அதுதான் நல்லது உங்களுக்கு. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துமே தவிர என்ன செய்யாது? பொய் சொல்லி வாழக்கூடியவர்கள் உலகத்தில் நிலைக்க மாட்டார்கள். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய சோதனைக்கு என்ன செய்து விடாதீர்கள், நீங்களும் ஆளாகி விடாதீர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 3 இடத்துல பொய் சொன்னாங்கடா, ஈமானை காப்பாற்ற பொய் சொன்னாங்க. சிலையை உடைச்சது யாருன்னு கேட்டாங்க. ஏன்னா பெரிய சாமிகிட்ட கேளுண்டாங்க, பெரிய சாமிகிட்ட கேளுண்டாங்க. அது எப்படி கேட்கறதுன்னாங்க, அது பேசாதேன்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, எப்பா பேசவும் செய்யாது, என்ன அதுக்கு எதுவும் விளங்கவும் செய்யாது, அப்புறம் எதுக்கப்பா அதை போய் வணங்கிக்கிட்டு இருக்க? உனக்கு பேசக்கூடிய தன்மை இருக்குது, விளங்கக்கூடிய தன்மை இருக்குது, நல்லது கெட்டதை புரியக்கூடிய தன்மை இருக்குது, அதை போய் ஏப்பா விளங்குற? அப்புறம் நானே உடைச்சின்னு என்ன பாரு. அடுத்தபடியாக 2வது கூப்பிட்டாங்க, வா சாமி கும்பிட போகலாம்னாங்க. சாமி கும்பிட போகலாம் வாண்டு கூப்பிட்டாங்க. ஊரே வருகிறது, நீயும் வாழ்ந்தாங்க. அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இன்னி சக்கீம்னாங்க, நான் நோயாளின்னாங்க. இன்னி சக்கீம், நான் காய்ச்சக்காரன், என்னால் நடக்கவே முடியாது, என்னால் எழுந்திருக்கவே முடியாது, தூக்கிட்டு போறான்ட்டாங்க. அப்படி வந்து சாமியை கும்பிடுன்ற அவசியம் கிடையாது. புரியுதா சொன்னாங்க. இப்ப என்ன செய்யலாம்? ஈமான் பறிக்கப்படும் என்று இருந்தால் பொய் சொல்லலாம்ங்க, இல்லாட்டி எந்த நிலையிலும் பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்வதனால் அந்த நேரத்தில் என்ன செய்யலாம்? கவரிக்கு அழகா இருக்க மாதிரி அலங்காரமா தெரியுங்க. ஆனா கடைசியில் அது கொண்டு எங்க விட்டுரும்? பாதாள படுகொலியிலே தள்ளி பாவியாக ஆக்கி விடுமே தவிர பரக்கத்தில்லா மனிதனாக. என்ன எல்லோரும் ஒரு சிலர்கள் பிரியப்படக்கூடியவர்களாக இருந்த நம்ம எல்லோராலும் என்ன
பழிக்கப்படக்கூடிய மனிதனாக ஆக்கி விடுவோம். அது மாத்திரமில்லாமல் அதற்கு பின்னால் யாருமே நம்மளை நம்ப மாட்டாங்க. ஆகையினால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், பொய் சொல்லாத நபியை, பொய் சொல்லக்கூடாது, பொய் சொல்வதை ஹராமாக்குங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்தான். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, நாலாவது என்ன விஷயம் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆக நம்மளுடைய வாழ்க்கையிலே நம்மளை அல்லாஹ் படைத்தது உண்மையாக படைத்திருக்கிறார், நன்மையோடு வாழச் சொல்லி இருக்கிறார். நம்மளுடைய உடம்பிலே எல்லாம் கலக்கப்பட்டாலும் நம்மளுடைய உடம்பு அழுகாமல் இருப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய உயிர் அது உண்மையானது, அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்திருக்கிறது என. ஆகையினால உடல் நாம் இறந்து போன பின்னால் அதோடு எங்கிருந்து வந்ததோ அங்கே போய் சேர்ந்தாலும் கூட நாளைக்கு ஒரு நாள் அதுவும் மீண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த உயிர் அல்லாஹ்விடத்திலே திருப்பி வந்து நம்மளுடைய உடலுக்குள் ஒட்டுகிற பொழுது என்ன, வெறுப்பில்லாமல் சந்தோஷமாக ஒட்ட வேண்டும். ஒட்டினால்தான் என்ன சுவனபதி, இல்லை என்றால் நரகபதி. அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, ஆகையினால் அந்த வழியிலே நடந்த மகான்கள் எல்லாம் உலகத்தை வென்று விட்டார்கள், உண்மையாளர்கள் என்று பேர் வாங்கி விட்டார்கள். அதே பேரை நம்மளும் வாங்க நினைத்தால் இந்த நாள் அல்ல, நம் வாழ்வில் சந்திக்கும் ஒவ்வொரு நாளும் இறை வசந்தம் நம்மளை தேடி வரும் என்பதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த நல்ல பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நம் சந்ததிகளுக்கும் இன்றல்ல கியாமத்து நாள் வரைக்கும் நீரோடியாக தொன்றுடொட்டு தந்த அருள் புரிவானாக. வாகிர தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா وفي الآخرة حسنة وقنا عذاب النار وصلي على النبي سيدنا ونبينا مولانا محمد وعلى آله وصحبه أجمعين برحمتك يا أرحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد. يا رب صل عليه وسلم. السلام عليكم.